மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜன் தேர்வு செய்யப்பட்டார். சசிகலா நடராஜனை தேர்வு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமீபத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளரான ஆனந்தராஜ் கட்சியில் இருந்து விலகினார். அதைத் தொடர்ந்து நாஞ்சில் சம்பத்தும் கட்சியில் இருந்து விலக முடிவெடுத்து விட்டதாக தெரிகிறது. இது குறித்து பிரபல பத்திரிகைகளுக்கு அவர் அனுப்பிய அறிக்கையில் சசிகலா நடராஜனுக்கு எதிராக பல்வேறு வாசகங்களை அவர் பயன்படுத்தி உள்ளார். இறுதியாக கட்சியில் இருந்து விலக முடிவு செய்து விட்டதாகவும் கூறியுள்ளார். அவர் அனுப்பிய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய வாசகங்கள்: ஒரு பெரிய அமைப்பில் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க சசிகலாவுக்கு மட்டுமே தகுதி உண்டு என்று பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவெடுத்து இருப்பது 2016ஆம் ஆண்டின் மிகப்பெரிய சோகம். இந்த சோகத்தில் நான் என்னை கரைத்துக் கொள்ள விரும்பவில்லை. மனதை கல்லாக்கி கொண்டு கரைந்து கொள்ள என் மனம் கல்லாகிவிடவில்லை. சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்து விட்டார்கள் என்று என்னிடம் தகவல் சொன்ன நண்பன் சசிகலாவின் ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னான். அதிமுகவின் ஜாதகம் சரியாக இல்லையே என்று நான் சொன்னேன். எம்ஜிஆர் ரசிகர்களின் கொள்ளிடமாக இருக்கின்ற ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்கும் தகுதி சசிகலாவுக்கு 10% அல்ல, 1% இருந்திருக்க வேண்டாமா? வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நாட்டை ஆளலாம் என்று எந்த நாடாளுமன்றம் தீர்மானம் போட்டுள்ளது? சசிகலாவுக்கு மட்டுமே தலைமை தாங்க தகுதி உண்டு என்று முடிவெடுத்து விட்டார்கள். நிழல் நிஜமாகிவிட்டது, தாழ்வாரம் வீடாகிவிட்டது, தவிடு நெல்லாகிவிட்டது, பொல்லாச் சிறகுள்ள வான்கோழி ஒரே நாளில் தோகை மயிலாகிவிட்டது. தமிழ்நாட்டில்தான் இப்படி நடக்கும், அதுவும் அதிமுகவில் தான் இப்படியெல்லாம் நடக்க முடியும். யார் உட்கார்ந்த நாற்காலியில் யார் உட்கார்வது என்பதை நினைத்தாலே தூக்கம் வரவில்லை. சசிகலாவுக்கு மட்டும்தான் பொதுச் செயலாளர் ஆவதற்கான தகுதி இருக்கிறது என்றால் அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வதற்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லை. எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விடைபெறுகின்றேன். விடைபெறுவதன் மூலமாக மன நிம்மதி அடைகின்றேன் என்று கடிதம் அனுப்பியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அவர் விலகிவிட்ட காரணத்தினால் அடுத்து திமுகவில் இணைக்க ஸ்டாலின் தரப்பில் இருந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. வருகிற 4ஆம் தேதி பொதுக்குழுவில் அவர் திமுகவில் இணையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது.